அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து நம்மளோட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரிஸ் போயிட்டுருக்குல்ல. ஸோ இதில் வந்து அடுத்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனு, மெட்ராஸ் மகாஜன சபை, அப்புறம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய ஐயர், சுப்பிரமணிய பாரதியார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வஉசி, சுப்பிரமணிய சிவா, வாவேசு ஐயர், ஆஷ் படுகொலை, செண்பகராமன் பிள்ளை, ஆனி பெசன்ட்டு, ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராஜர், பிரகாசம், சிங்காரவேலர், ஜீவானந்தம். ஸோ இவ்வளோ டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்பைல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமே நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். நிறைய கொஷின் வந்து என்னென்னா ரிப்பீட் ஆகுது, சரிங்களா. இதில் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காண்டி எல்லா கொஷினையும் கேட்டதை அப்படியே தூக்கி வச்சுருக்கிறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த கொஷின் திரும்ப திரும்ப வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். அது அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎன்பிசியில் ஒரு 5% என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வச்சு விட்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே 10 கொஷின் ஆச்சு, சரிங்களா. நம்ம பார்த்திங்கன்னா கட் ஆஃபுக்கு வந்து 1 மார்க்கு இல்லை 2 மார்க்குன்றதெல்லாம் பின்னாடி லேகாகி நின்றுட்டுருப்போம். அப்போ இந்த வழியில் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா ஒரு 10 கொஷினை ஸ்வைப் பண்ணிட்டு தாண்டி போயிட்டே இருக்கலாம். இன்னொன்று, சில கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. இந்த கொஷினில் எங்கேருந்து இவங்க எடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல் புக்கு, அப்புறம் அங்கே கொடுக்குற மெட்டீரியல் அது இதுன்ட்டு நம்ம அதை அனலைஸ் பண்ணிகிட்ருப்போம். சில கொஷின் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது, நம்ம மெட்டீரியல் இருக்காது, அவன் வேறு எங்கேருந்து எடுத்துருக்கிறான் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்திருக்கும், சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், சரிங்களா. நல்லா படிங்க, இதை கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ முதல் கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும், சரிங்களா. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சரிங்களா. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அரசியல் சார்ந்த அமைப்பு இது கிடையாது, சரிங்களா. இது 1852 செயல்பட தொடங்கியதுங்கிறது சரி, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் ஜி லக்ஷ்மி நரசு செட்டி, சரிங்களா. அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, நேட்டிவ் நரசு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, நேட்டிவ் நரசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் அனந்த சர்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கிடையாது, மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபாவுக்கு தான் யார், அனந்த சர்லோ, ரங்கையா நாயுடு அப்படின்லாம் வருவாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க வராங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசனார், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸ்ரீனிவாசனார். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் இன் இந்தியா வந்து என்ன அப்படின்னா லேண்ட் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன், லேண்ட் ஹோல்டர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறத துவாரகநாத் டாகூர் ஆரம்பிச்சிருப்பார். துவாரகநாத் டாகூர் 1838 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சரிங்களா. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1852 ஆரம்பித்தாங்க. 1852 ஆரம்பித்தாங்க. 1881 என்ன ஆயிடுச்சுன்னா இதோட முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த இயக்கத்தோட செயல்படுறது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. 1852 இருந்து 1881, சரிங்களா. இது வந்து ஆரம்பிக்கப்பட்ட தேதியும் பார்த்திங்க அப்படின்னா 26/2/1852, ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2, 3 மட்டும் சரி, 2, 3 சரி, ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். இன் 1884 அனந்த சர்லு ரங்கையா நாயுடு ஃபவுண்ட் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் நோன் அஸ், அனந்த சர்லு ரங்கையா நாயுடு ஃபவுண்ட் அ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் நோன் அஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா, மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது தான், சரிங்களா. 1884 16 மே. இது ஞாபகிக்கிறது வந்து வார்ஸ் பார்ஸ்ன்னு ஞாபகிக்கோங்க, சரிங்களா. வார்ஸ் பார்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகிக்கோங்க. அதாவது வீணா வீரராகவாச்சாரி, அனந்த சர்லு, ரங்கையா நாயுடு, சுப்பிரமணியன். இந்த பார்ஸுக்கு வந்து பிஏக்கு வந்து பாலாஜி ராவ்,
பாலாஜி ராவ். அப்புறம் இந்த ஆர்எஸ்க்கு ராமசாமி, சாதாரண சேலம் ராமசாமி. சரிங்களா, இவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் பார்த்திங்கன்னா 1885 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. பக்ருதீன் தியாப்ஜி. அப்புறம் ஃபெரோஷா மேத்தா, கேடி தெலாங்குன்னு ஒருத்தர், கேடி தெலாங்கு அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, சென்னை ஜனசங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1907 ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா விஓசி மாண்டயம் ஸ்ரீனிவாசாச்சாரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்யா, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. இது 1907 1912 வரைக்கும் செயல்பட்டுச்சு சென்னை ஜனசங்கம். பட் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா மட்டும்தான். சரிங்களா, மெட்ராஸ் மகாஜன சபாவோட நோக்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேக்ஸை குறைக்கிறது, ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ், அதுமாரி சிவில் மிலிட்ரி அதுக்கு செலவிடுற அளவை வந்து என்ன பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னாங்க. அதேமாரி அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டனில் உள்ள கவுன்சிலை வந்து என்ன பண்ணணும், அதை கலைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, உங்களுக்கு இது நான் நிறையா சொன்னேன்னா கிளாஸ் நடத்துகிற மாதிரி ஆயிரும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆப்ஷன் வச்சு என்னென்ன முக்கியமானதோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பாருங்க, which of the following is the first political organization established in Madras Presidency Association? மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சரிங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹோம் ரூல் லீக்ன்றது 1916. இது நமக்கு தெரியும். ரெண்டு பேர் ஒன்று ஆனி பெசன்ட்டு அடையாரில் ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னொன்று திலக் வந்து பூனேயில் ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா, இதில் யார் ஆரம்பித்தது வந்து ரொம்ப பெருசு அப்படின்னா அடையாரில் ஆரம்பித்த ஆனி பெசன்ட் ஆரம்பித்தது தான் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 200+ பிரான்ச்சஸ். ஈவன் தோ இது பூனேயில் ஆரம்பிச்சிருந்தாலும் பாம்பே யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, ஆனி பெசன்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வெறும் 6 பிரான்ச் தான் இருந்துச்சு. ஆனி பெசன்ட் ஆரம்பித்த ஹோம் ரூல் லீகுக்கு ஹெட்டு யாருன்னா முகமது அலி ஜின்னா. அதேமாதிரி செக்ரட்டரி பார்த்திங்கன்னா ஜார்ஜ் அருண்டேல். இது போக பிபி வாடியா இவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கூட இருந்தாங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாஸ் பீப்புள் அசோசியேஷன், சிபா. சவுத் இந்தியாஸ் பீப்புள் அசோசியேஷன் தான் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி மாதிரி இருந்துச்சு. இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி தான் என்ன பண்ணுறாங்கன்னா நியூஸ் பேப்பர் நடத்துகிறாங்க. சரிங்களா, இந்த சிப்பா தான் பிற்காலத்தில் என்னவா மாறுதுன்னா சில்ஃபுன்னு மாறுது, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி மாறுது. அதுதான் பின்னால் என்னவா மாறும்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு மாறும். இந்த சிப்பா ஆரம்பித்த அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, நியூஸ் பேப்பரு, அதுதான் ஜஸ்டிஸ். சரிங்களா, அப்போ இது வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா செயல்பட்டு இருந்திருக்கு. அதே 1916 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுவும் போயிட்டு இருந்திருக்கு. சரிங்களா, போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். 4th கொஷின், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. பாருங்கள், ஒரு கொஷின் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், எ மூமெண்ட் தட் லெட் டு அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர் ஆக்ட் வித் ஜஸ்டிஃபைட் பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் கம்பல்சரி டாக்ஸேஷன் அப்படின்றது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக 1855 டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. அதாவது கட்டாயமாக வரி வசூல் பண்ணுற, சித்திரவதை பண்ணி அவங்கக்கிட்டேருந்து வரியை வசூல் பண்ணுறக்கூடிய ஒரு சட்டம் தான் டார்ச்சர் சட்டம். அதை விசாரிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, டார்ச்சர் கமிஷன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை நீக்கிறாங்க. இதுக்கு முழு காரணமாக இருந்தது யார்? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். இது கீழே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஜஸ்டிஸ் பார்ட்டி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்குது. போதுமான அளவுக்கு நமக்கு இது தெரியும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1884 ஆரம்பிக்கிறாங்க. இது 1852 ஆரம்பிக்கிறாங்க. பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885 ஆரம்பிக்கிறாங்க. பூனா சர்வஜனிக் சபா வந்து 1870 ஆரம்பிக்கிறாங்க. பூனா சர்வஜனிக் சபா பார்த்திங்கன்னா முக்கியமானது எம்ஜி ரானடே என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. எம்ஜி ரானடே ஒரு 3 அமைப்புகளை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஒன்று இந்த பூனா சர்வஜனிக் சபா, இன்னொன்று டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி.
டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. சரிங்களா, 1884 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் 1861. இந்த விடோ ரீமேரேஜ் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் உள்ளே வருவாங்க. அதாவது விடோ ரீமேரேஜில் இவர் எம்ஜி ரானாடே வந்திருக்காரு, ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் வருவார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜி சுப்பிரமணிய ஐயர் வருவார், வீரசலிங்கம் பந்துலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். சரிங்களா, ஸோ கரெக்டாக எதை வச்சு கேட்குறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஆன்சர் 3124 அப்படிங்கிறது கரெக்ட். சாரிங்க, 3214. இதான் ஆன்சர் வரும். 3214 தான் ஒரு ஆன்சர் வரும். அடுத்தது 7வது கொஷின். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். சரிங்களா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் சவுத் இந்தியா. ஆமாம், கரெக்டு. 1852 என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. டி முத்துசாமி வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுங்கிறது கரெக்டு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆக்சுவலாக 1877 இவர் வந்து என்ன ஆயிருப்பாருன்னா ஜட்ஜ் ஆயிருப்பார். இதுக்கு ஆங்கிலேயர்கள் பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. சரிங்களா, சென்னையில் இருந்த பிராமின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள், விஎஸ் ஸ்ரீனிவாசனார் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தப்பு. சரிங்களா, இவர் வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் காந்தியோட ஃப்ரெண்டு. அப்புறம் கோகலே இவங்கெல்லாம் என்னதுன்னா ஒரே இந்த காந்திசத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோவர் ஆஃப் காந்தி கோகலே. சரிங்களா, இவரோட பொண்ணு தான் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள் அப்படிங்கிறது இவரோட டாட்டர் தான். இந்த விஎஸ் ஸ்ரீனிவாசனார் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா சில்வர் டங் ஆரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில்வர் டங் ஆரேட்டர் ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு சில்வர் டங் ஆரேட்டர் இருக்கார். அது யாருன்னா சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டு நம்ம காங்கிரஸ் லீடர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரையும் வெள்ளிநாக்கு வேந்தர் அப்படிங்கிறாங்க, வெள்ளிநாக்கு நாவலர் அப்படிங்கிறாங்க. இவர் சில்வர் டங் ஆரேட்டர் ஆஃப் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இவர் கொஞ்சம் பேசியிருப்பார். இவர் தான் ட்ரிப்ளிகேனில் வந்து என்ன பண்ணால் டக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ன பண்ணியிருப்பாரு ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா, ட்ரிப்ளிகேன் அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு 1904 என்ன பண்ணுறாருன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிச்சிருப்பார். பிபின் சந்திரபால் வாசம் மாடரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? A 1 and 2 ஆர் கரெக்ட். சரிங்களா, அடுத்தது மெட்ராஸ் மகாஜன சபா எப்போ ஆரம்பித்தாங்க? மே 16, 1884. அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 16, 1884. 1684 அடிப்போம், அதை வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பாருங்கள், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்ட் இன் 1852. கரெக்டு. தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல் ஸ்வதேசமித்ரன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1891. சரிங்களா, ஸ்வதேசமித்ரன் அப்படிங்கிறது எழுதுறது யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியர். இது 1891 இருந்தால் கூட இது எப்போ நாளிதழாக மாறுது, தினசரி வருது அப்படின்னா 1899 தான் இது டெய்லியாக மாறுது. சரிங்களா, அது வரைக்கும் இது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜேர்னல் மந்த்லியாக வரும். சரிங்களா, மந்த்லியாவோ வீக்லியாவோ ஃபோர்ட்நைட்லியோ வரும். ஆனால் ரெகுலராக மாறுறது எப்போ அப்படின்னா 1899 என்ன ஆகுதுன்னா டெய்லியாக மாறுது. சரிங்களா, மெட்ராஸ் மகாஜன சபா டிமாண்டட் கண்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஒன்லி இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஆக்சுவலாக இந்தியா அண்ட் லண்டன் முக்கியமானது சைமல்டேனியஸாக வைக்க சொல்லியிருப்பாங்க. ஒரே நேரத்தில் என்ன பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா வச்சுருங்க, இங்கேயும் அங்கேயும் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஎஸ் ஸ்ரீனிவாசனார் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள், விஎஸ் ஸ்ரீனிவாசனார் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை தூக்கி அப்படியே இங்கே வச்சுருக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே எப்படியெல்லாம் மிக்ஸ் ஆகுது பாருங்கள், ஒரு ஆப்ஷனை தூக்கி உள்ளே வச்சு விட்டுறாங்க. சரிங்களா, பாருங்கள் 1 and 2 இஸ் கரெக்ட். 1, 2 மட்டும் என்னது சரி. அடுத்து 10வது பிக் அவுட் த கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் மகாஜன சபா 16 மே 1884 கரெக்டு. சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் சரிங்களா, சிப்பா வந்து 1916. அப்போ இது என்னது தப்பு, 2வது தப்பு. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ 1916 கரெக்டு.
மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி அப்படிங்கிறது 1830 1817. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் வந்து 1, 3 சரி. சரிங்களா? பாருங்கள், நானும் ஆப்ஷனே கொடுக்காம வச்சுருக்குறாங்க. இது போர்டில் அப்படியே தான் இருந்துச்சு. 1, 3 சரி. சரிங்களா? 2, 3 இருக்குது. 1, 3 சரி. சரிங்களா? அடுத்தது 11வது கொஷினு. Which of the following was organized to educate by Madras Mahajana Sabha in 1884? ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் மெட்ராஸ் மகாஜன சபான்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? டேக்ஸை குறைக்க சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி சிவில் மிலிட்ரி அந்த இதெல்லாம் குறைக்க சொல்லியிருப்பாங்க. இதை பற்றின மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எக்கனாமிக் எஜுகேஷன் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அதே மாதிரி இவங்க அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் இன் லண்டன், அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன்னு ஒரு விஷயத்தை பேசியிருப்பாங்க. அதேமாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை இந்தியாவிலையும் லண்டன்லேயும் வச்சு பேசுங்க, ஒரே டைமில் வைங்கன்னு சொல்லி பொலிட்டிக்கலாகவும் பேசியிருப்பாங்க. பட் இது இவங்க பேசுகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு அரசியல் கட்சி மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்றது எப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இது மாதிரி இருக்கும். பட் இது வந்து பொலிட்டிக்கல் பேசுகிறதுக்காக ஆரம்பித்ததால் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். இந்த கொஷின் கேட்பான், பொலிட்டிக்கல் எஜுகேஷன் இருக்கும், நீங்கள் குறிச்சிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அடுத்தது 12. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பி ரங்கையா வாஸ் த ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. சரிங்களா? கரெக்டு. ஜார்ஜ் ஜோசப் பிளேட் அ லீடிங் ரோல் இன் ஆர்கனைசிங் த ஹோம் ரூல் லீக் இன் மதுரை அப்படிங்கிறது கரெக்டு. ஜார்ஜ் ஜோசப்னா யாருன்னு தெரியுதுல்ல, இந்த ரோசாப்பூதுரைன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான். அடுத்து பாருங்கள், ரோசாப்பூதுரை டீட்டெயில் நான் சொல்கிறேன். யக்கூப் ஹாசன் ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது என்னது? கரெக்டு. த ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் சேலம் அப்படிங்கிறது என்னது? கரெக்டு. 1937 ஈவேரா தலைமையில் நேரம் நடந்திருக்கும். ஸோ கரெக்ட். 4மே என்னது? சரி. இப்போ இந்த ஜார்ஜ் ஜோசப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோசாப்பூதுரைன்னு சொல்லுவாங்க. ஹார்வே மில் ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, மதுரையில் நடந்த ஹார்வே மில் ஸ்ட்ரைக் ஒர்க்கர்ஸ்க்காக என்ன பண்ணார் அப்படின்னா அஜிடேஷனில் கலந்துக்கிட்டார். வைக்கம் சத்தியாகிரகாவில் கலந்துருப்பார். வைக்கம் சத்தியாகிரகாவில் கலந்துருப்பார். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த யக்கூப் ஹாசன் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீகோட, அதாவது மெட்ராஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீகோட தலைவர். ஸோ ராஜாஜி, ஈவேரா பெரியார், அதுக்கப்புறம் இந்த யாக்கூப் ஹாசன், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெட்ராஸில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை நடத்துகிறாங்க. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் NCM அட் மெட்ராஸ். அதை என்ன பண்ணுறாங்க? இவங்க தான் வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 13. பி ரங்கையா வாஸ் அ ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. ஓகே. மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் சவுத் இந்தியா வித் கிளியர் நேஷனலிஸ்ட் ஐடியாஸ். அதாவது தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பெற்ற தொடக்கக்கால அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வரும்போது நம்ம ஆட்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டான், அப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தானே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மெட்ராஸ் மகாஜன சபா தான் இந்த கிளியர் கட்டான நேஷ்னலிஸ்ட் ஐடியா, தேசியவாத சிந்தனைகளை வச்சுருந்தது இவங்க தான். சரிங்களா? போத் A and R ஆர் கரெக்டு. வேறஸ் MNA என்ன செஞ்சாங்க அப்படின்னா டேக்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதேமாரி இது மக்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. அவ்வளோதான். இந்த டேக்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? பட் இவங்க வந்து எல்லாமே பொலிட்டிக்கலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூவ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் 14. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலாஜிக்கல் ஆர்டர். சரிங்களா? குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கும்போது பாரத மாதா சொசைட்டி 1904. இது பார்த்தீங்க அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். நீலகண்ட பிரம்மச்சாரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல் லீகு நமக்கு தெரியும் 1916. இவங்க ஆனி பெசன்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி. இது 1916 ஆனி பெசன்ட்டு தெரியும். மெட்ராஸ் மகாஜன சபா நம்ம ஓகே ஓரளவுக்கு போதுமான அளவு பார்த்துட்டோம். சரிங்களா?
அதே இது மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடேசனார் 1912. சரிங்களா. இந்த மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு 1909 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுதான் பின்னாடி என்னவா மாறும்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக்குன்னு மாறும், 1912 மாறும். இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி என்னதுன்னா பேர் மாறுது. இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் ஆரம்பிக்கிறது யாருன்னா நான் பிராமின் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். நான் பிராமின் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா டிவிஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துரைசாமி ஐயங்கார், டீனா துரைசாமி ஐயங்கார், துரைசாமி ஐயங்கார், வீணா வீராசாமி, எஸ்னா சரவணப்பிள்ளை. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது மட்டும் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் 1912 நடேசனார் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. மெட்ராஸ் மகாஜன சபா 1884. ஓகேவா. ஸோ ஆன்சர் என்ன வரும் 2143 அவ்வளோதான். சரிங்களா. பி கரெக்ட். 15 ஈவேரா பெரியார் குடியரசு. சரிங்களா. 1925 ஈவேரா பெரியார் குடியரசு. டி முத்துசாமி ஃபஸ்ட் இந்தியன் ஜட்ஜு 1877 படித்தோம். மெட்ராஸ் மகாஜன சபா என்ன பண்ணோம் வீர ராகவாச்சாரி. அப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து கடைசி காலத்தில் புதுச்சேரியிலேருந்து என்ன பண்ணார் அவரோட இதழ்களை நடத்திட்டு இருந்தார். அப்போ 4123 அப்படிங்கிறது என்னது ஆன்சர். ஸோ பெரியாரை பற்றி உள்ள கேட்டதால இந்த பெரியாரோட நம்ம அந்த ஜேர்னல்ஸ்லாம் பார்த்துடலாம். குடியரசு 1925. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவால்ட் பார்த்திங்கன்னா 1928. அதுக்கப்புறம் புரட்சி பார்த்திங்கன்னா 1933. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகுத்தறிவுன்றது எந்த வருஷம் அப்படின்னா 1934. அதுக்கப்புறம் விடுதலை 1935. விடுதலைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மை 1970. இப்போ இதெல்லாம் அவரோட காலகட்டம். இந்த பத்திரிகைகளை நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கார். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜி சுப்பிரமணிய ஐயர். சரிங்களா. டேஷ் ஸ்டார்டட் தமிழ் நேஷ்னலிஸ்ட் பீரியாடிக்கல் ஸ்வதேசமித்ரன் இன் 1891. சரிங்களா. ஸ்வதேசமித்ரன் 1891 ஆரம்பித்தது யாருன்னு கேட்குறாங்க ஜி சுப்பிரமணியன். இது டெய்லியாக மாறினது எப்போ 1899 நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஆப்ஷனில் வேறு சொல்கிறதுக்கு ஒன்று டி முத்துசாமி ஜட்ஜு தெரியும், கோகலே தெரியும், ரங்கையா தெரியும். 17 சுதேசமித்ரன் அப்படிங்கிறது ஜி சுப்பிரமணியன் தெரியும். மெட்ராஸ் மகாஜன சபா சரிங்களா ரங்கையா நாயுடு. மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் நடேசனார் இப்போ தான் பார்த்தோம். தமிழ்நாட்டில் சால்ட் மார்ச் அப்படிங்கிறது ராஜாஜி. சரிங்களா. இவர் வந்து சுதேசமித்ரன் போக வேறு என்ன நடத்தியிருப்பார். ஹிந்து வந்து என்னென்னா ஹிந்து இவங்களோட பத்திரிக்கை தான். சரிங்களா. ஹிந்து இவங்களோட பத்திரிக்கை. ஸோ அப்போ ஆன்சரு 4321. 4321. அடுத்து 18 மேட்ச் கரெக்ட்லி த நியூஸ் பேப்பர்ஸ் அசோசியேட்டட் வித் இட்ஸ் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா. இது கொஞ்சம் முக்கியமான கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. ரிச்சர்ட் ஜான்சன் கொரியர். சரிங்களா. 1785. ஜிபி பிள்ளை சரிங்களா ஸ்டாண்டர்ட் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். ஜிபி பிள்ளை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட். ஹென்ரி கார்னிஷ் சார்லஸ் லாசன் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மெயில். சரிங்களா. ஜி சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்கன்னா ஹிந்து. இந்த ஹிந்து பத்திரிகைக்கு என்ன பேர்னா ட்ரிப்ளிகேன் 6ன்னு சொல்கிறாங்க. ட்ரிப்ளிகேன் 6 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருவல்லிக்கேணியை சேர்ந்த ஒரு 6 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதால ஹிந்து பத்திரிகைக்கு பேர் என்னன்னா ட்ரிப்ளிகேன் 6ன்னு சொல்லுவாங்களாமா. சரிங்களா. ஸோ இது போக இது வந்து நமக்கு தெரியும். இதில் வந்து கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் 1324ன்றதை ஆன்சர் பண்ணிடலாம். இது போக சில இது இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சைடில் நான் சொல்கிறேன். இந்தியன் ரிவ்யூ
இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்த நியூஸ் பேப்பர். இந்தியன் ரிவ்யூ ஜி நடேசன். சரிங்களா, இந்தியன் ரிவ்யூ ஜி நடேசன். ஆந்திர பத்திரிகா, ஆந்திரா பத்திரிகா நாகேஸ்வர ராவ், நாகேஸ்வர ராவ். இது போக ஆனி பெசன்ட். நியூ இந்தியா காமன்வீல். சரிங்களா, இது போக மேலே எழுதிடுவா. மெட்ராஸ் டைம்ஸ், மெட்ராஸ் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லியம் டிக்பை, வில்லியம் டிக்பை. ஹிந்து ஸ்வதேசமித்ரன், ஹிந்து ஸ்வதேசமித்ரன். இது வந்து ஜி சுப்ரமணியர். இது போக இன்னொன்று இருக்குங்க, கடைசி ஒன்று லாஸ்ட்டு. மெட்ராஸ் பேட்ரியட், மெட்ராஸ் பேட்ரியட் மதுசூதன ராய், மதுசூதன ராய். ஓகேங்களா, இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஒரு 11 நியூஸ் பேப்பர் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த 11 நியூஸ் பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டாவோடையே நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இல்லை இதெல்லாம் எதிர்த்து ஜஸ்டிஸ் பார்ட்டி மேலே எப்படி வந்தாங்க, அந்த முத்துசாமி ஜட்ஜுன்னு ஒருத்தரை வந்து நியமனம் செஞ்சதுக்கு ஆனி பெசன்ட்டோட பத்திரிக்கை தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம். சரிங்களா, நியூ இந்தியா காமன்வீல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேவர்டு பிராமின்ஸை மட்டும் தான் அது ஃபேவர் பண்ணியிருந்திருக்கு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி மெட்ராஸை சுற்றி என்னென்ன பத்திரிக்கை எப்படிலாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியன் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணதுக்கு இந்த ரிச்சர்ட் ஜான்சனும் சார்லஸ் லாசன் ஹென்ரி கார்னிஷ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷில் மெட்ராஸ் கொரியர், மெட்ராஸ் மெயில், இந்த 2 பத்திரிகைகளையுமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து இப்படி பண்ணுறாங்க, இது வந்து நல்லதில்லை அது இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரிலாம் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஆன்சர் 1324. ஸோ விச் தமிழ் ஸ்காலர் டிட் கம்பைன் ஸ்டடி ஆஃப் ட்ரீ ஒர்ஷிப் அண்ட் ஸ்னேக் ஒர்ஷிப்? ஜி சுப்ரமணியன். இது முக்கியமான கேள்வி. ஏன் முக்கியமான கேள்வினா இது எங்கேயுமே இல்லை. லைக் வந்து நம்மளோட ஸ்கூல் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு, இது எதுலேயுமே தேடி பார்த்தா கிடைக்கல. பட் இந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷின் இனி மாறப்போகிறதே கிடையாது. இனி எத்தனை வருஷம் இந்த கொஷின் ரிப்பீட் ஆனாலும் சுப்ரமணியன் தான் ஆன்சரு. அதனால் இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மரத்தில் பாம்பு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ட்ரீ ஸ்னேக்கு. சரிங்களா, அடுத்தது சுப்பிரமணிய பாரதியார். சரிங்களா, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் பாரதியார்? பாரதியார் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதியார் 1905 காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டு. சரிங்களா, கரெக்டு தான். இவர் 1897 என்ன பண்ணுறாரு, தன் மனைவியோட என்ன பண்ணுறாரு, வாரணாசிக்கு போயிட்டார். மனைவியோட வாரணாசிக்கு போயிருந்தார். அவர் 1906 பாலபாரத சபா என்ற அமைப்பை சென்னையில் ஏற்படுத்தினார். அதுவும் என்னது, கரெக்டு. அடுத்து 1907 சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் வஉசியுடன் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது எனது கரெக்டு. அவர் வங்கமே வாலியவே என்ற பாடலை இயற்றியுள்ளாருங்கிறது எனது கரெக்டு. சரிங்களா, இவர் 1897 போயிட்டு 1901 என்ன பண்ணுறாருன்னா எட்டயபுரத்துக்கு திரும்பி வந்துடுறாரு. சரிங்களா, ஸோ அந்த பாலபாரத சபா எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா டு ப்ரொமோட் நேஷ்னலிசம், இளைஞர்கள் மத்தியில் தேசியவாதத்தை வளர செய்கிறது அமங் யூத். சரிங்களா, அமங் யூத், இளைஞர்கள் மத்தியில் தேசியவாதத்தை பிரபலமடைய செய்வது தான் இந்த பாலபாரத சபையின் நோக்கமாக இருந்திருக்கு. சரிங்களா, ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4 கூற்றுகள் சரியானவை. சரிங்களா, 21 விச் மேகசின் வாஸ் ரன் பை பாரதியார்? சரிங்களா, இந்தியா. சரிங்களா, இந்தியா. இந்த நவசக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருவிக்கா நடத்தியிருப்பார். திருவிக்கா. சரிங்களா, சுதேசமித்திரன் தெரியும், சுப்பிரமணியர். சுதந்திர சங்கு அப்படின்னோடனே புதுசாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அதுக்குள்ளே ஓடிடக்கூடாது. இதை நடத்துகிறது யார் அப்படின்னா 2 பேர். சங்கு கணேசன் ஒருத்தர் நடத்தியிருக்கார். சங்கு கணேசன், சங்கு சுப்பிரமணியன் 2 பேர் நடத்தியிருக்காங்க. சரிங்களா, இந்தியா 1907. இது டைரக்டான கொஷின் தான். பிக் அவுட் த ராங் பேர். தவறாக எது கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, விஓ சிதம்பரம். சரிங்களா, அவர் பிறந்த தேதி செப்டம்பர் 5, 1872. சுப்பிரமணிய பாரதியார் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி டிசம்பர் 11, 1882. 81 கொடுத்தது தான் தப்பு.
ராஜாஜி 1878 டிசம்பர் 10 கரெக்டு. காமராஜர் 1903 ஜூலை 15ங்கிறது கரெக்டு. இவங்கெல்லாம் இறந்த தேதி பார்த்துருவோமா? ஸோ பார்த்தீங்கன்னா வஉசி பார்த்தீங்கன்னா 18 நவம்பர் 1936. பாரதியார் பார்த்தீங்கன்னா பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாள் தான், 11ஆம் தேதி. சரிங்களா, 11/1921. 11 சொல்ல வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி 25 டிசம்பர் 1972. காமராஜர் 2 அக்டோபர் 1975. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 23 ஹூ செட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் மெல்ட் த அயன் அண்ட் மேக் ஸ்டீல் ஃபோர்ஜ் மிஷின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி. சரிங்களா, சுப்பிரமணிய பாரதி நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்தது 24 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பாரதி எடிட்டட் தமிழ் வீக்லி. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்க விதத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மெல்ட் த அயன் அண்ட் மேக் ஸ்டீல் ஃபோர்ஜ் மிஷின்ஸ் அப்படிங்கிறாங்க. இரும்பை உருக்கி நீ என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்க, இரும்பை உருக்கி உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 4 ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை குழப்புற மாதிரி இங்கே தான் செட் பண்ணுறாங்க. இந்த கொஷின் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ நீங்கள் நார்மலாக இந்த கொஷினை பற்றி விவரமே தெரியாமல் நீங்கள் போய் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல யோசிக்கும் போது இந்த இரும்பு எதுக்கு இதில் உருக்குறாங்க, இது ஏன் சொல்கிறாங்க, அப்போ இது ஏதோ ஸ்ட்ராங்காக நேஷனுக்காக போராடுங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வருது. அப்படின்னோடனே நம்ம ஆன்சர் நேரம் அங்கே போவோம், சுபாஷ் சந்திர போஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். சுபாஷ் சந்திர போஸ் இல்லைனா பகத்சிங்கு தான் இந்த மாதிரி துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருந்தார், ஒருவேளை அவராக இருக்குமோன்னு தோணும். இல்லை விஓசி கப்பல்லாம் ஓட்டியிருப்பாங்க, அதனால் அவராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணும். பட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதை தானே எழுதிட்டு இருந்தார், இந்த மாதிரி ஏன் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அப்போ அந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, பாரதி மட்டும் வித்தியாசமான ஒரு ஆள். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், லாக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. மெல்ட் த அயன் மேக் ஸ்டீல் ஃபோர்ஜ் மெஷின்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 24வது கேள்வி சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாரதி எடிட்டட் தமிழ் வீக்லி இந்தியா விச் பிகேம் வாய்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடரேட்ஸ் கிடையாது. சரிங்களா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சரிங்களா, பாரதி பார்ட்டிசிபேட்டட் இன் சூரத் செஷன் ஆஃப் காங்கிரஸ் இன் 1907ங்கிறது கரெக்டு. சக்கரவர்த்தினி ஸ்வதேசி மித்ரன் நியூஸ் பேப்பர் வேர் எடிட்டட் பை பாரதியாருங்கிறது கரெக்டு. சுப்பிரமணிய ஐயர் பப்ளிஷ் நியூஸ் பேப்பர் த ஹிந்து. சரிங்களா, இப்போ 2, 3, 4 அப்படிங்கிறது கரெக்டு. இது அரசியலை விமர்சனம் பண்ணி பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸ் உள்ளே கொடுத்து ஒரு மாதிரி இது பண்ண பத்திரிக்கை. இது மாடரேட்ஸ் வழியில் வந்த பத்திரிக்கை கிடையாது. சரிங்களா, 2, 3, 4 இஸ் கரெக்ட். 25 ஹூ இன்ட்ரோடியூஸ்ட் கார்ட்டூன் பொலிட்டிக்கல் கார்ட்டூன் சுப்பிரமணிய பாரதி இந்தியா அப்படிங்கிற அந்த பத்திரிக்கையில். அடுத்தது 26 ஹூ இஸ் ஞானகுரு ஆஃப் பாரதியார். சரிங்களா, சிஸ்டர் நிவேதிதா. இந்த இடத்துல திலகர்னு போட்டு வந்துடக்கூடாதுங்க. ஞானகுரு அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்கிறாங்க, சிஸ்டர் நிவேதிதா. அடுத்து பாருங்கள், நேம் த ஃபஸ்ட்டு தமிழ் நியூஸ் பேப்பர் விச் பப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் கார்ட்டூன். திருப்பி பாருங்கள், இந்த பொலிட்டிக்கல் கார்ட்டூன் வந்துருச்சு பாருங்கள். இந்தியா 2 தடவை வந்துட்டு பாருங்கள். 1 இங்கே வந்துட்டா கார்ட்டூன் 1, இங்கே பாருங்கள், இங்கே 2. அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ஜேர்னல் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் சுப்பிரமணிய பாரதி. சரிங்களா, ஏ நியூ டெய்லி, இந்தியா, விஜயா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவும் விஜயாவும் தான் தெரியும். இந்த நியூ டெய்லிங்கிறது தெரியாது. சரிங்களா, இவர் எழுதினாரா இல்லையாங்கிற டீட்டெயில் தெரியாது. ஆனால் நமக்கு நியூ இந்தியா அப்படிங்கிறது யார் எழுதுனான்னு தெரியும், ஆனி பெசன்ட்டோட பத்திரிக்கை அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா, கண்டிப்பாக ஆனி பெசன்ட்டுங்கிறது தெரியும். இப்போ சுப்பிரமணிய பாரதி இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இதை ஆன்சர் பண்ணிட்டு வந்துருங்க. ஆனால் நியூ டெய்லின்னு ஒரு பத்திரிக்கையும் இவர் எழுதின மாதிரி இல்லை. அதை பற்றின எந்த டீட்டெயிலும் என்ன பண்ணல, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோலையும் தேடி பார்த்தாச்சு, அதுலேயும் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனால் போர்டில் இவங்க எதையோ பார்த்து தூக்கிட்டு வச்சுருக்கிறான், எங்கே இருக்குதுன்னு தெரில. சரிங்களா, ஸோ ஆனி பெசன்ட்டுன்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை குறிச்சிடுறோம். சரிங்களா, அடுத்தது 29 விச் தமிழ் போய்ட் இன்ஜெக்டட் த ஸ்பிரிட் ஆஃப் நேஷனலிசம் அண்ட் நேஷனல் இன்டகிரேஷன். பாரதியார். சரிங்களா, பாரதிதாசனும் புரட்சி கவிஞர் தான், ஆனால் நேஷ்னலிசம் இல்லை. அவர் தமிழர்களுக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னு நிறைய பேசியிருப்பார். சரிங்களா, தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கவிஞர் தான் யார், பாரதிதாசன். அடுத்தது பாருங்கள் 30 ஸ்வதேசமித்ரன் அப்படிங்கிற சப் எடிட்டர்.
சுதேசமித்திரனில் இவர் சப் எடிட்டராக இருக்கார். கீதை என்ன பண்ணியிருக்காரு, தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. பாலபாரதம் வந்து யங் ரேடிக்கல்ஸ். இந்த இந்தியாவுக்கு டிஃபேக்டோ எடிட்டர். சரிங்களா? ஆன்சர் என்ன வரும்? 4312 4312. 31. இன் விச் மந்த்லி மேகசின் சுப்பிரமணிய பாரதி ஒர்க் அஸ் அ எடிட்டர். எதில் வந்து எடிட்டராக அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா சக்கரவர்த்தினி. சக்கரவர்த்தினி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு பத்திரிக்கை, மந்திரி பத்திரிக்கை, ஒரு மாதாந்திர பத்திரிக்கை, பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட. சுதேசமித்திரனில் சப் எடிட்டராக இருக்கார், ஹிந்துவில் சப் எடிட்டராக இருக்கார். யங் இண்டியா காந்தியோட பத்திரிக்கை, யங் இண்டியானது காந்தியோட பத்திரிக்கை. அடுத்தது பாருங்கள் 32. த சக்கரவர்த்தினி பேப்பர் வாஸ் டிவோட்டட் மெயின்லி டு த எலிவேஷன் ஆஃப் இந்தியன் உமன் பை யார் அப்படின்னா பாரதியார். பாருங்கள், சக்கரவர்த்தினி இங்கே ஆப்ஷன் உள்ளே வச்சுருக்கான், இங்கே அதை கொஷினாக வச்சுருக்கான், அங்கே கொஷின் இங்கே ஆப்ஷனாக வச்சுட்டான், வேறு ஒன்றுமே இல்லை, சேம் கொஷின் தான். பாரதியார் டைட் இன் 1921, இப்போ தான் பார்த்தோம். சரிங்களா? 1121. அடுத்து ஸ்டோரி ஆஃப் சந்திரிகை, சந்திரிகையின் கதை. சரிங்களா? பாரதியார். சரிங்களா? சந்திரிகையின் கதை அப்படிங்கிறது பாரதியார். சின்ன சங்கரன் கதை அப்படிங்கிறது பாரதியார். இதெல்லாம் இவரோட நூல்கள். சின்ன சங்கரன் கதை. அடுத்தது